தனியா போய் போட்டியா இல்ல குரூப்பா சேர்ந்து போட்டீங்களாடா? நான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலண்ணா. ஆமாப்பா, நீ போடலனே வச்சு அப்படியே துரனை போட்டது நானா இருந்தா அவரை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளவு நேரம் ஆகும்? பிரைம் மினிஸ்டர் மோடியை விஜய் அவர் மிரட்டிட்டு வந்துட்டாரு டெல்லியில போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், வாங்குற பணம் எங்கடா பரதேசி எடுத்தோன்னு அவனை கொண்டு வேண்டாம். உன்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறானு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கழுத்து கடல்ல தூக்கி வீசிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி விஜய் அவரை மிரட்டி அனுப்பிட்டாருன்னு இன்னொரு சைட்லயும் ரெண்டு பக்கமும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது 1 நிமிஷம் 19 செகண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஹால்ல விஜய் அவர்களும் பிரதமரும் ஒன்றாக இருந்த நேரம், ஒன்றாக சந்தித்துக் கொண்ட நேரம் 1 நிமிடம் 19 நொடி. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து மொத்தமா முழுங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு 90% அதிமுக நிர்வாகிகள் டிவிகள் வந்து சேர போறாங்க அப்படின்ற மாதிரி. 90% தொண்டர்கள் அதிமுக தூக்கி எறிந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேரத்துக்கு பொறுப்பேற்றாங்க. சோ இதுக்கு அதிமுக சைடுல இருந்து பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி மானங்கட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாக்கை தொங்க போட்டு வந்து பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி அழைக்கிறீர்களே, உண்மையிலே அது நடந்துகிட்டு இருக்கா? என்ன பண்றாரு ஆதவ அர்ஜுனா? அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் பொதுச் செயலர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதான்னு இருக்கும்போது டிவிக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பரந்தூரில் அமையவிருந்த 2வது சர்வதேச விமான நிலைய திட்ட பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கார்ல, அவரோட வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. பேசஞ்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நிறைய உளறி இருக்காரு. இன்னைக்கு தான் அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆக்சுவலா வால்வோ பஸ் ஏன் சார் வரல அப்படின்னு கேட்டா அது அந்த கம்பெனி கிட்ட போய் கேளுன்னு சொல்லிருக்காரு. அதுவும் எஸ்சிடிசி பஸ் தான்றது கூட அந்த போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணது. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் பிரஸ் மீட் பண்ணல அப்படின்ற நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. இதை டெலிகாஸ்ட் பண்ண புதிய தலைமுறை சேனலை ஒளிபரப்ப தடை பண்ணிருக்காங்க. அரசு கேபிள் டிவி நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை டிவிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன எழவி அது? அமைச்சர் ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ல ஆய்வுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட 4000 ரூபாய் லஞ்சமும் வாங்கியிருக்கானுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சரிடமே பணம் கேட்ட அர்ச்சகரார் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம் சிஎம் நேத்து மீட் பண்ணி பேசினாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம்ன்றாங்க, 3 நிமிஷம்ன்றாங்க, 1 நிமிஷமே 19 செகண்ட் அப்படின்றாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் அவங்க வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் பிரதமருடைய அலுவலகத்துக்கு போறாரு, இறங்கி உள்ள போறாரு. பிரதமர் இருந்த அறைக்கு அந்த ஒரு ஹாலுக்கு போறாரு. அந்த ஹால்ல விஜய் அவர்களும் பிரதமரும் ஒன்றாக இருந்த நேரம், ஒன்றாக சந்தித்துக் கொண்ட நேரம் 1 நிமிடம் 19 நொடிகள். ஆக்சுவலா பேசுறது கூட அவங்க டைம் இல்ல. இவர் கையில இருந்த அந்த மனுவை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஹாய் பாய் சொல்லிட்டு சால்வியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. ஆனா விஜய் அவர் இவ்வளவு நாள் பேசுறது வச்சு பார்க்கும்போது மேபி உண்மையாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகமா ஒருத்தர் பேச மாட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது அங்க மட்டும் போய் 10 நிமிஷம் என்னத்த பேசியிருப்பாரு அப்படின்றத யோசிக்க தோணுது. இவ்வளவு நாள் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா வந்திருக்க நியூஸ் படி பார்க்கும்போது 1 நிமிஷமே 19 செகண்ட் தான் உள்ள மீட் பண்ணி பேசிக்கிட்டு ஓவரால் டைமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பீட்ல பேசினா கூட 1 நிமிடம் 19 நொடிகள் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் பேசிட்டு இருக்க முடியாது. அப்படி பேசினா மட்டும்தான் அந்த ஸ்பீட்ல பேசிருக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து விஜய் அவரை மிரட்டி தள்ளிட்டாரு. இன்னொரு சைடுல விஜய் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவரை மிரட்டி தள்ளிட்டாரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு பிரதமரை பார்த்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை ஒழுங்கா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஏன் விஜய் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வியும் பலர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண தெரியுதா? 4 நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுளே. 4 நாள்ல பணம் வந்துடும். போனே என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகே என்ன சொல்லுச்சு, ஏடிஎம்கே வந்து ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி டிவிகே. சோ அப்படி சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனா இப்போ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்களை உருவறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போறதுக்கு மனுஷருக்கு கஷ்டம் பார்த்தாம ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபால எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்ன அந்த பக்கம் கேக்குறியா? ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவரோட ஃபுல் டைம் வேலையே ஏடிஎம்கே கட்சியை காலி பண்றதா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவரே வந்து சொல்றாரு 90% அதிமுக நிர்வாகிகள் டிவிகேல வந்து சேர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இத கேட்டோம்னா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு சம கடுப்பாயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்து போய் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க வந்து அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவரை தேடிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவரை
தலைவரா எங்களுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்றது ஒரு காட்ஸ் கிஃப்ட் நினைக்கிறோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சோ இதை வச்சுதான் ஆதவர்ஜுனா சொல்றார் 90% பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம கிட்ட வர நியாயமான கேள்வி என்னன்னா, அவங்க ஊழல் சக்தி தானே சார், நீங்க தூய சக்தி. சோ ஊழல் சக்தி மொத்த அதாவது 90% நிர்வாகிகளையும் கூப்பிட்டா அப்ப இது தூய சக்தியா இருக்குமா இல்ல ஊழல் சக்தியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறிந்து தமிழக வெற்றி கழகத்துல சேரத்துக்கு முற்பட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிவிகேன்ற ஒரு கட்சியில எந்தெந்த கட்சியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா விசிகால இருந்தவர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபியில இருந்தவர், சோ இங்க செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்தவர். டிவிகேன்ற ஒரு கட்சி எப்படின்னா மத்த எல்லா கட்சியோட ஒரு கூட்டு சங்கமமா தான் இருக்கு. இதுல எங்க இருந்துடா தூய சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஊழல் சக்தியில இருக்க கட்சியில இருந்து நிர்வாகிகளை கூப்பிடணும்னு அவசியமே இல்ல, மொத்த பேரையும் கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், டைரக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போயிட்டு இந்த பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த கட்சி இருக்காது, ஒழுங்கா எங்க பேர்ல இந்த கட்சி எழுதி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே மொத்தமா பாத்தீங்கன்னா டிவிக்கு முழுங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா டிவிகேன்ற ஒரு கட்சியை வந்து மக்கள் நம்பறதுக்கான மெயினான காரணமே இந்த ஊழல் சக்தி இல்ல, அந்த தீய சக்தியும் கூட இல்ல. சோ இது ரெண்டுமே இல்லாம இது ஒரு புதுமையான அந்த தூய சக்தி அப்படின்றதுனால தான் நம்புனாங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணீங்க, முதல்ல உங்க ஆட்சி அமைக்கிறதுக்கோசம் தீய சக்தி கூட்டணியில இருந்து எல்லாரும் கூப்பிட்டீங்க, அது கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கூட வச்சுப்போமே. ஆனா இந்த இடத்துல இந்த ஊழல் சக்தி எதுக்கு இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு வர வச்சிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழ்த்தனமான அரசியல் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது கூடவே ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு நாக்க தொங்க போட்டு சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி மானங்கட்ட கேள்வியை கேக்குறாங்க. சோ இதுக்கெல்லாம் டிவிகே சைடுல இருந்து என்னத்த பதில் சொல்லுவாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அவங்க விருப்பத்தோட தான் வராங்க, விருப்பம் இல்லாம வரலையே, நாங்க கூப்பிடல, அவங்களா வராங்க, ஒரு அன்போட வராங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருக்காரு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. எனிவேஸ் இத பத்தி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அமைச்சர் வந்து கிளாம்பாக்கத்துல போய் ஆய்வுக்கு போனார்ல, அங்க ஏன்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நேத்து தான் பார்த்திருந்தோம், பஸ் ஏன் சார் வரல அப்படின்னு கேட்டா தம்பி நீ சாப்பிட்ட நான் சாப்பிடலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதை தாண்டி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன மேட்டர்னா அங்க வந்து ரொம்ப கூட்டம் கூடி இருக்கு, பஸ்ஸுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ என்ன பண்ணிருக்காருன்னா இந்த முன்பதிவு பண்ண சீட்லாம் இருக்கும்ல, அந்த சீட்ல முன்பதிவு பண்ணாதவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. கேட்டா கூட்டத்தை குறைக்கணும், அதனால பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணவங்களுக்கு இருந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணாதவங்களுக்கும் ஏத்தி அமுச்சு விட்டேன் நானு, அதனால கூட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பெருமையா அதை பேசிக்கிட்டு இருக்காரு. சார் நீங்க பண்ணது தப்பு சார், ஒருத்தர் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா அவன் சீட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணாதவங்களுக்கு வந்து நீங்க ஏத்தி அமுச்சு விட்டீங்க, கூட்டத்தை குறைச்சிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுல குழப்பம் என்ன ஆகுதுன்னா அன்ரிசர்வேஷன் அதிகமா இருக்காங்க, முன்பதிவு செய்யாதவர்கள் அதிகமாக கும்பலாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட்டு வராங்க, ஒரு பதட்டம் வருது, வண்டி வரல. இதுல முன்பதிவு செய்தவர்கள் வந்துடுறாங்க. அப்ப ரெண்டு தான் இங்க பிரச்சனையே வருது. நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி, அது மட்டும் இல்லாம புக் பண்ணவங்க சார் இன்னும் வால்வோ பஸ் இன்னும் வரல சார், ஏன் சார் என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது அந்த கம்பெனில போய் கேட்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் அது எஸ்சிடிசி பஸ் தான் சார், அது அந்த பிராண்ட் நேம் சார், அது கம்பெனி நேம் சார், அங்க இருந்து தான் சார் பஸ் வாங்கிருக்கீங்க. சோ என்னன்னா போக்குவரத்து துறை அமைச்சருக்கு அது என்ன மேட்டர்னு ஆக்சுவலா தெரியல, உண்மையில சொல்றேன் தெரியல. அது வந்து எப்படி சொல்றது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம், இது கூட தெரியாம நீங்க அமைச்சரா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு உண்மையிலே அவர் நினைச்சு சிரிக்கிறதா, அவர் மேல பரிதாபம் படுறதா, இல்ல அங்க முன்னாடி நிக்கிற மக்களை பார்த்து பரிதாபப்படுறதுனே தெரியல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எல்லாம் சிக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. செமையான பதில் இதெல்லாம் இந்த மாதிரி பதிலாம் நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் பாசிட்டிவா சொல்லுவேங்க, என்ன தெரியுமா, இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க, கேட்டாலே பதில் சொல்ல மதிக்காம போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல டிவிகேவோட மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்றாங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பா சொல்றாங்க, அவங்க மேல கிரிட்டிசிசம் வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் ஏதோ ஒன்று பதில் கொடுக்குறாங்களே, சோ அந்த வகையில நம்ம ஓரளவுக்கு பாராட்டத்தக்க விஷயம் தான். ஏன்னா இன்னொரு சைடுல அமைச்சர் ரமேஷ் வந்து திருச்செந்தூர்ல ஆய்வுக்கு போயிருக்காரு, அவர்கிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கானுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சரிடமே பணம் கேட்ட அர்ச்சகரார், அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா லஞ்சம் வாங்கினதுனால அவங்க மேல சிவியரான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா மன்னிப்பு கடிதம் இல்லாது, அது வந்து விளக்க கடிதம், சோ கண்டிப்பா அவங்க மேல சிவியரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம்.
எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. சோ அவர் இப்ப போனார்ல, இந்த எப்பவுமே ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஆய்வுக்கு போறேன்னு போகாம இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு ஒரு நார்மலா யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி போனார்ல, இதுதான் உண்மையிலே ஆய்வு. இப்படிதான் நீங்க ஆய்வு பண்ணணும். அதை விட்டு நான் மினிஸ்ட்ரி என் கூட ஒரு 10 பேர் வருவாங்க, 2 கேமராமேன் வருவாங்க, 2 ட்ரோன் ஆபரேட்டர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஆய்வுக்கு போனா எனக்கு புரியல, அங்க இருக்க உசாராக மாட்டானுங்க. சோ இந்த வாட்டி போனாங்களே இதுதான் கரெக்ட். உண்மையிலே மக்கள் மேல அக்கறை வச்சு போனா இப்படிதான் ஆய்வுக்கு போனோம். இதை வந்து பாராட்டத்தக்க விஷயம். இது எல்லாருமே பாராட்டணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா என்ன, அவங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா அரசு மருத்துவமனையில அந்த சேரை தள்ளுறவங்க அவங்க 100-200 வாங்கினாங்கன்னு இமிடியேட்டா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க. அதே அமைச்சர் தான் பண்ணாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இதே அமைச்சர் வந்து இவங்க மேலயும் இமிடியேட்டான ஆக்ஷன் எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அங்க மட்டும் இமிடியேட்டா வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஹாஸ்பிடல்ல 200-300 வாங்குற மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்துருவீங்க. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 அந்த மாதிரி வாங்குற மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, அப்பட்டமா லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாரா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஆக்ஷன் எடுக்கலனா இவர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, அங்க இருக்கவங்கள ஒரு மாதிரியும் இங்க இருக்கவங்கள ஒரு மாதிரியும் பாக்குறாரு அப்படின்றத பார்க்க முடியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஆய்வுக்கு வந்தது இந்த மாதிரி மெத்தட் சூப்பரான மெத்தட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அரசாங்கம் முதலமைச்சர் விஜய் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, அங்க வராது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. இரண்டாவது சர்வதேச விமான நிலைய திட்ட பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் தமிழக அரசியலிலும் தொழில்துறையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா கவர்மெண்ட் சைடுல இருந்து இப்போ வரைக்கும் அபிஷியலா வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் சைடுல இருந்து அபிஷியலா வரல. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்திருக்கு, இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அங்க வராது, அந்த இடத்துல சிப்காட் வரப்போகுது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. சோ இதுவும் அபிஷியலா வரல. சோ இங்க வந்து அவங்க ஸ்டாப் பண்ணதும் அபிஷியலா வரல, சிப்காட் வரப்போறதும் அபிஷியலா வரல. இந்த 2 நியூஸும் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது ஒண்ணுதான் தோணுது, பரந்தூர் விமான நிலையத்தை உண்மையிலே அங்க தடுத்தாருனா, அங்க வராம தடுத்தாருனா ரொம்ப பெரிய விஷயம். 13 கிராம மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவு நாளா போராடிட்டு இருக்காங்க. சோ இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு இதை வந்து பண்ணா பெட்டர். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதியில அதுவும் ஒண்ணு. அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ், சோ அதை பண்ணுவாருன்னு நம்புறோம். விஜய் அவர் ஆட்சிக்கு வந்து பண்ணதுலேயே ஒரு விஷயம் உருப்படியான விஷயம், ரொம்ப பெஸ்டான விஷயம் அதுவா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்குன்னு அங்க ஏர்போர்ட்டை தடுத்துட்டு சிப்கார்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட கேவலமான விஷயம். நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்காக அங்க இருக்க இயற்கை வளங்களை அழிச்சா என்ன, இல்ல வந்து சிப்கார்டுக்காக அழிச்சா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஆல்ரெடி 1100 ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. சோ இப்போ இந்த 1100 ஏக்கரை என்ன பண்ண போறீங்க, அந்த விவசாயிகளுக்கே திருப்பி கொடுக்க போறீங்களா, அவங்க கிட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையானே தெரியல, இந்த நியூஸ் மட்டும் வந்திருக்கு. சோ இது எடுத்து டிவி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் இவர் பண்ணிட்டாரு, சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அபிஷியலா வரல, அது இன்னும் உருட்டா உண்மையானே தெரியல. சோ அதனால வந்து அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் அபிஷியலா அவங்க சொல்லவே இல்லை. அதனால வந்து நீங்க போய் ஃபயர் விடலாம், விஜய்க்கு எல்லாருமே நானும் சேர்த்து தான் ஃபயர் விடுவேன் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாருன்னா. சோ அதனால இப்ப பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபயர் விடுங்க, இன்னும் பண்ணல அதுக்குள்ள ஃபயர் விட்டு உருட்டாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. புதிய தலைமுறை சேனல், அந்த சேனல் விஜய் அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கல, இது எந்த முதலமைச்சரும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு, எல்லாரும் கொடுத்துட்டு போவோம் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொன்னதை வந்து அரசு கேபிள் டிவில வந்து பாத்தீங்கன்னா 44வது இடத்துல இருந்து 61வது இடத்துக்கு மாத்துறதும், அவங்களோட சேனல் டெலிகாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒரு நடுநிலையான ஊடகத்தை வந்து நீங்க தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. புதிய தலைமுறை இப்படி கேட்டதனாலேயே பாசிச பாஜக, கருத்துரிமைக்கு எதிரான பாஜக என்று பாஜகவை பேசுகிற தாவேகா குரல் வலையை நிற்பது போல அரசு தொலைக்காட்சியிலிருந்து அவருடைய எண்களை மாற்றி தடை பண்ணிருக்காங்க. இது பாசிஸ்ட்ல வருமா வராதா? புதிய தலைமுறையே எப்பயாவது ஒருத்தர் தான் உண்மையை பேசுறாங்க. அப்படி உண்மையை பேசும்போது கழுத்தை பிடிச்சா என்ன சார் நியாயம், டிஎம்கேக்கும் உங்களுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா டிஎம்கே இதுதான் பண்ணும், எல்லா மீடியா சேனலும் அவங்க பத்தி புகழ்ந்து மட்டும் தான் பேசணும். கொஞ்சம் அவங்க பண்ற ஒரு தப்பான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டினா உடனே அந்த மீடியா கம்பெனியை மிரட்டி விட்டுறது. சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிக்கு அதே தான் பண்ணுதா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்கள விட ரொம்ப மும்முரமா பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால எழுமிட்டு இருக்கு. சோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா விஜய் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா பதில் சொல்லாததுதான் கிரிட்டிசிசமே. அந்த கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒளிபரப்பு வந்து ஸ்டாப்பே பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிவிக்கே இதெல்லாம் நிறுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேச்சுரிமை ரொம்ப முக்கியம். உங்க மேல இருக்க தவறுகளையும் சொல்றோம், நீங்க பண்ண நல்லதையும் சொல்லுவோம். அந்த பரந்தூர் விமான நிலையம் ஸ்டாப் ஆச்சுன்னா நல்லது, அதுக்கு பாராட்டுவோம். ஆனா நீங்க பண்ற தப்ப சொல்லி தானே ஆகணும். சோ அதை வந்து தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.